ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு கேக் புட்டிங் செய்ய போகிறேன். ஓவனில் மட்டும் இல்லை, நம்ம இது ஸ்டவ்வில் கூட செஞ்செடுக்கலாங்க. இட்லி செய்கிற மாதிரியே ஸ்டீமில் வேக வச்சு எடுக்க முடியாது. இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்செடுக்க முடியுங்க. இந்த புட்டிங் மேலே நான் சாக்லேட் கனாஷால் டெக்கரேட் பண்ணுறேன். சாக்லேட் கனாஷ் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம அது கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நீ என்னென்ன தேவைன்றது பார்க்கலாமா? மைதா 1 கப்பு, சர்க்கரை பொடி பண்ணது 1/2 கப்பு, முட்டை 2, பால் 1/2 கப்பு, ஆயில் 1/2 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், சாக்லேட் 100 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 70 மில்லி. இனி இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம மைதாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் இங்கே ஒரு பவுலில் முதல்ல சர்க்கரை பொடி பண்ணது போட்டு கொடுக்குறேன். அதில் ஒரு முட்டை கூட உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்போ மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நம்ம ஒரு முட்டை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இப்போ நான் இதில் 1/2 கப்பு ஆயில் ஊற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாங்க. பட்டர் யூஸ் பண்ணும்போது அது மெல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ ஆயிலும் முட்டையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இனி நான் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதுவும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம மைதாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துடலாம். பாருங்கள், நான் மைதா எல்லாத்தையும் இதில் இப்போ சேர்த்துருக்குறேன். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது பாருங்கள். நம்ம புட்டிங் மிக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் இங்கே ஒரு கிளாஸ் பவுலில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அதில் கொஞ்சம் மைதா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பேட்டர் நம்ம இதில் ஊற்றி கொடுத்துடலாம். இனி இது நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். ஓவன் முதல்ல சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம இது 100 டிகிரி டெம்பரேச்சரில் 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நம்ம கேக் புட்டிங் ரொம்ப நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இது இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இனி இது ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் இது ஒரு பிளேட் உள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம சாக்லேட் கனாஷ் இது மேலே ஊற்றுறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 டைப்பில் இருக்கிற சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். எதனா ஒரு டைப்பில் இருந்தாலே போதுங்க. டார்க் சாக்லேட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால நான் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் கூட எடுத்துருக்குறேங்க. அந்த மாதிரி நான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கூட எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி கனாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது நம்ம சூடு பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வில் நெருப்பு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு தாங்க இதை சூடு பண்ணணும். இது கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இது இந்த ஓரெல்லாம் கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த க்ரீம் நம்ம இப்போ சூடாக இருக்கும் போதே சாக்லேட் மேலே ஊற்றிடலாம். இப்போ க்ரீமும் சாக்லேட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், நம்ம சாக்லேட் ரொம்ப நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்குது. இனி இது நம்ம கேக் புட்டிங் மேலே ஊற்றிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிற சாக்லேட் அப்போவே யூஸ் பண்ணாதுங்க. அப்படி செஞ்சாக்கா சாக்லேட் முழுவதும் சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணலாம். நான் இங்கே கொஞ்சம் சில்வர் சுகர் பால்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதால் நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு புட்டிங் தாங்க. இதெல்லாம் சேர்த்து செஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புட்டிங் தாங்க இது. பாருங்கள், இப்போ நம்ம வெனிலா கேக் புட்டிங் வித் ஹாட் சாக்லேட் ரொம்ப நல்லா ரெடி ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.